சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து ஜெயலலிதாவை தப்பிக்க செய்ய பாஜக மேலிடம் துணிகர முயற்சி. கர்நாடக அரசு தலைமை வழக்கறிஞர் வெளியிடும் திடுக்கிடும் தகவல். ஸ்பெக்ட்ரம் வழக்கில் சிக்கிய தயாநிதி மாறன் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியுடன் சந்திப்பு. வழக்கு குறித்து ஆலோசனை. கர்நாடக பேரவையில் ஆபாச படம் எதிரொலி. தமிழக சட்டப்பேரவைக்குள் செல்போன் கொண்டுவர தடை. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவின் முறைகேடுகளை உயர்நீதிமன்றமே அமல்படுத்தியிருக்கிறது. கருணாநிதி அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞராக செயல்பட்டு வரும் PV ஆச்சாரியா கர்நாடக அரசின் தலைமை வழக்கறிஞர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இதில் அரசாங்க தரப்பு சிறப்பு வழக்கறிஞராக ஆச்சாரியா ஆஜராகி வந்தார். கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவின் பேரில் அவர் ஜெயலலிதா வழக்கில் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். ஜெயலலிதா குற்றவாளி என்று வாதாடுவது இவரது கடமை. அதன்படி அவர் வாதாடி வந்தார். ஆனால் இந்த சிறப்பு அரசு தரப்பு வழக்கறிஞர் பதவியை ராஜினாமா செய்யுமாறு கர்நாடக மாநில பாஜக அரசு தன்னை வற்புறுத்தியதாக ஆச்சாரியா கூறியுள்ளார். அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞராகவும் அரசாங்க தலைமை வழக்கறிஞராகவும் இரு பொறுப்புகளை வகிக்க முடியாது. எனவே ஜெயலலிதாவுக்கு எதிராக வாதாடும் சிறப்பு அரசு வழக்கறிஞர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜக அரசு வற்புறுத்தி வந்ததாகவும் PV ஆச்சாரியா குறிப்பிட்டார். இதற்காக பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் கர்நாடக பாஜக அரசிடம் தொடர்பு கொண்டு ஜெயலலிதாவுக்கு எதிராக ஆஜராக வேண்டாம் என்று தன்னை மாநில அரசு மூலம் வற்புறுத்தியதாக PV ஆச்சாரியா பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். எனவே அரசு தலைமை வழக்கறிஞர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். பாஜகவுடன் ஜெயலலிதா கூட்டணி வைக்காவிட்டாலும் பாஜகவின் தொடர்பில் இருந்து வருகிறார். குஜராத் பாஜக முதல்வர் நரேந்திர மோடி நிகழ்ச்சிகளுக்கு ஜெயலலிதா தனி விமானத்தில் சென்று வருவது வழக்கம். சமீபத்தில் சென்னையில் நடந்த விழாவில் பாஜக மூத்த தலைவர் அத்வானி பேசும்போது பாஜகவின் இயற்கையான கூட்டாளி அதிமுக என்று ஜெயலலிதாவுக்கு பாராட்டு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கதாகும். மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை ஸ்பெக்ட்ரம் வழக்கில் சிக்கியிருக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் நேற்று திடீரென சந்தித்து பேசினார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் முறைகேட்டில் CBI மற்றும் அமலாக்கத்துறையின் கண்காணிப்பில் இருந்து வருகிறார் தயாநிதி மாறன். இவரின் நிர்பந்தத்தால் ஏர்செல் நிறுவனம் மலேசியாவை சேர்ந்த மாக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து மாக்சிஸ் நிறுவனத்திற்கு ஸ்பெக்ட்ரம் உரிமம் உடனடியாக வழங்கப்பட்டதாகவும் புகார் கூறப்பட்டது. இதனால் சன் குழுமத்தில் 550 கோடி ரூபாய் மாக்சிஸ் நிறுவனம் முதலீடு செய்தது. இந்த பணம் ஏன் வந்தது, எதற்காக பெறப்பட்டது என்பது குறித்து மத்திய அமலாக்கத்துறையினர் தயாநிதி மற்றும் சன் குழுமம் கலாநிதி ஆகியோர் மீது நேற்று முன்தினம் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் நேற்று இரவு தயாநிதி மாறன் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை சந்திக்க டெல்லியில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்றார். நீண்ட நேரம் காத்திருந்து பிரணாப்பை சந்தித்த தயாநிதி சுமார் 15 நிமிடங்கள் பேசினார். இந்த சந்திப்பின் விவரம் ரகசியமாகவே வைக்கப்பட்டது. அமலாக்க இயக்குநரகம் பிரணாப் முகர்ஜியின் கீழ் செயல்படும் துறையாக இருப்பதால் மேல் நடவடிக்கை இல்லாமல் பார்த்துக் கொள்ள பிரணாப்பிடம் தயாநிதி மாறன் முறையிட்டு இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆபாச பட சர்ச்சையில் கர்நாடக அமைச்சர்கள் சிக்கியுள்ள நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் செல்போன்களுக்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக சட்டப்பேரவை சம்பவத்தை தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் அவைக்குள் MLA-க்கள் செல்போன்கள் கொண்டுவர தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டது. அவசரமாக தொலைபேசி பேச வேண்டும் என்றால் பேரவைக்கு வெளியே பொது தொலைபேசிகளை அமைக்கவும் பேரவைக்குழு முடிவு செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் ஏற்கனவே செல்போன்கள் கொண்டுவரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த பேரவைக் குழுவினர் இதுகுறித்த முறையான அறிவிப்பை வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் சபாநாயகர் அறிவிப்பார் என்றும் குறிப்பிட்டனர். அதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வரும் என்றும் தலைமைச் செயலக அதிகாரிகள் கூறினர். உள்ளாட்சித் தேர்தலில் தேர்தல் அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபட்டதற்கான சான்றுகள் உள்ளதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஏரமலூர் கிராம பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் ரமா என்பவர் முறைகேடு செய்து வெற்றி பெற்றதாக கூறி அவரை எதிர்த்து போட்டியிட்ட மீராதேவி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். மேலும் தனக்கு 473 வாக்குகள் கிடைத்ததாகவும் ரமாவுக்கு 468 வாக்குகள் தான் கிடைத்ததாகவும் கூறிய மீராதேவி, தேர்தல் அதிகாரிகள் ரமா வெற்றி பெற்றதாக மாற்றி அறிவித்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ரமாவின் வெற்றி செல்லாது என்று தீர்ப்பு அளித்திருந்தது. இந்நிலையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஆளுங்கட்சி பெற்ற வெற்றியை பாராட்டுவதாக ஆளுநர் உரையிலேயே சொல்லப்பட்டிருப்பது குறித்த திமுக தலைவர் கருணாநிதியிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு, உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் எப்படி நடைபெற்றன என்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பே சான்று என்று குறிப்பிட்டார். சங்கரன்கோவில் பகுதியில் மீண்டும் கல்வீச்சு சம்பவம் நடைபெற்றதால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது. போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சங்கரன்கோவில் கழுகுமலை சாலையில் நேற்று முன்தினம் இரு பிரிவினர்களுக்கு இடையே மோதல் எழுந்ததை அடுத்து அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து நேற்று இரவு நடைபெற்ற முளைப்பாரி திருவிழாவில் மீண்டும் இரு தரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. பின்னர் ஒருவரை ஒருவர் கற்களை வீசி தாக்கியதால் மோதல் கலவரமாக மாறியது. சம்பவ இடத்தில் 3 காவல் ஆய்வாளர்கள் மட்டுமே இருந்ததால் கலவரத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை. மேலும் சாலையில் நின்று கொண்டிருந்த கார் மற்றும் ஆட்டோக்களும் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாதுகாப்பு படையினர் தடியடி நடத்தி இரு தரப்பினரையும் கலைந்து போக செய்தனர். இந்த மோதலில் ஒரு பெண் உட்பட 17 பேர் காயமடைந்தனர். கலவரம் தொடர்பாக இரு பிரிவை சேர்ந்த 19 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சமரச பேச்சுவார்த்தை நடத்த காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் இரு தரப்பினரும் அதனை புறக்கணித்துள்ளதால் அங்கு தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. கோத்ரா ரயில் எரிப்பை தொடர்ந்து நிகழ்ந்த குஜராத் கலவரம் குறித்த அறிக்கையை சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் செய்தது. கடந்த 2002 குஜராத் மாநிலம் கோத்ராவில் ரயில் பெட்டி எரிப்பு சம்பவத்தில் 58 கருசேவர்கள் கொல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற கலவரத்தில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இந்த கலவரம் குறித்து மாநில போலீசார் விசாரணை நடத்தினால் உண்மைகள் மறைக்கப்படலாம் என்பதால் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த 2009 உத்தரவிட்டது. அதன்படி கோத்ரா கலவரம் குறித்து விசாரணை நடத்திய சிறப்பு புலனாய்வு குழு தனது இறுதி அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. அதன் விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவின் போது காவல்துறையினரின் அடக்குமுறை அராஜகம் காணப்பட்டது. எதிர்க்கட்சியான சமாஜ்வாதி கட்சியின் தொண்டர்களை கூட்டமாக கூட விடாமல் போலீசார் பிரம்பால் அடித்து விரட்டினார்கள். எந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்றாலும் தேர்தலின் போது ஆளுங்கட்சியினரின் ஆதிக்கம் அதிகமாக காணப்படும். காவல்துறையினரும் ஆளுங்கட்சியினரின் போக்கை கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வதுடன் எதிர்க்கட்சிகளின் மீதே தங்கள் பலத்தை காட்டுவார்கள். இதேபோல நேற்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருந்த போது பிஜ்னூரி நகரில் காவல்துறையினர் எதிர்க்கட்சியான சமாஜ்வாதி கட்சியின் தொண்டர்களை அவர்களது தேர்தல் அலுவலகத்தில் நிற்க விடாமல் பெரும்பால் அடித்து விரட்டினார்கள். இதையடுத்து போலீசாருக்கும் சமாஜ்வாதி கட்சி தொண்டர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் அந்த கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை போலீசார் பீத்து எறிந்தனர். மேலும் சமாஜ்வாதி தொண்டர்கள் சிலரை கைது செய்தார்கள். लोगों को भयभीत करा जा रहा है, डराया जा रहा है। अगर कुछ लोग हमारे समर्थक जो समाजवादी को मदद करना चाहते हैं, कन्वेंसिंग करना चाहते हैं, अगर वो बच्चे लोग लड़के उस इकट्ठा होके अगर बात कर रहे थे समाजवादी का वो मतलब एक जगह इकट्ठा हुए बैठे थे, तो उनको पुलिस प्रशासन ने ऐसा महसूस होता है मुझे कि जो रूलिंग पार्टी है वो उनका काम कर रहे हैं अधिकारी लोग। ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற கப்பல் படை விமானங்களின் கூட்டு பயிற்சியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்டனி பார்வையிட்டார். ஆந்திர மாநில விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை மற்றும் விமானப்படை விமானங்கள் ஆண்டுதோறும் கூட்டாக இணைந்து பயிற்சியில் ஈடுபடுவது வழக்கம். இந்த பயிற்சியின் போது இந்த இரு படைகளில் சேர்க்கப்பட்டுள்ள நவீன இயந்திரங்களை கையாளுவது குறித்து பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்த 2 நாள் பயிற்சியை நேற்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்தோணி பார்வையிட்டார். அப்போது இந்தியாவின் தயாரிப்பான பிரம்மோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அந்தோணி கடற்படையின் வலிமை மேலும் அதிகரிப்பது உறுதி என்றும்
கடந்த 2008 மும்பையில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த பிறகு கடற்படை பாதுகாப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாகிவிட்டது என்றும் தெரிவித்தார். I am very happy to see that Indian Navy is increasing its capabilities to meet their ever-increasing responsibilities and challenges successfully. The country is proud of the capabilities and dedication of the Indian Navy. I am sure in the years to come, they will be able to further increase their capabilities so that always we can be confident that maritime security and coastal security of our country is safe in the hands of Indian Navy. மின்சாரமே கிடைக்காத சூழ்நிலையில் மின்சார கட்டணத்தை உயர்த்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவது சரியா என்று எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். தேமுதிக நிறுவன தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு வருவதே தனது லட்சியம் என்று முதல்வர் ஜெயலலிதா கூறி வரும் வேளையில் தமிழ்நாட்டில் எப்போது மின்சாரம் வரும், எப்போது போகும் என்ற நிலைதான் உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாயத்திற்கு சரியாக மின்சாரம் கிடைக்கவில்லை என்று கூறியுள்ள அவர், நிலைமை இவ்வாறு இருந்தால் மகசூலை எப்படி பெருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தொழிற்சாலைக்கு மிகவும் இன்றியமையாத தேவையான மின்சாரம் கிடைக்காததால் நாள்தோறும் தொழில் அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. குறிப்பாக கோவையில் கடந்த 2 தினங்களாக மின்வெட்டை கண்டித்து தொழில் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதாகவும், 8 மணி நேரம் அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்று சொன்னாலும் அது பல மணி நேர மின்வெட்டாக தான் நீடிக்கிறது என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். சிறு குறுந்தொழில் பாதுகாப்பு நலசங்க தலைவர் மின்வெட்டால் தினமும் 400 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு என்று அறிக்கை தருகிறார். விவசாயமும் தொழிலும் கூட பாதிக்கப்பட்டுள்ளது. கடனை வாங்கி விவசாயத்திலோ தொழிலிலோ முதலீடு செய்துவிட்டு மக்கள் தவிப்பதாகவும் கேப்டன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் மின்வெட்டே இருக்காது என்று அரசு கூறியிருந்ததை நினைவு கூர்ந்த கேப்டன் விஜயகாந்த், தற்போது அடுத்த ஆண்டு ஜூன் முதல் படிப்படியாக மின் பற்றாக்குறை நீக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளதாக கூறியுள்ளார். மின்வெட்டு சம்பந்தமான அறிவிப்புகள் இவ்வாறு நீண்டு கொண்டே சென்றால் எப்போதுதான் மின்வெட்டு அகற்றப்படும் என்ற கேள்வி மக்கள் மத்தியிலேயே எழுந்துள்ளது என்று கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த், இதனால் தமிழகத்தில் நிச்சயமற்ற தன்மை உருவாகியுள்ளதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உடலுக்கு எவ்வாறு ரத்தம் தேவையோ அதுபோல் பொருளாதார வளர்ச்சிக்கு மின்சாரம் தேவை என்று தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், புதிய ஆட்சி தமிழகத்தில் பதவியேற்ற பிறகும் தொழில் அமைப்புகளும் படிக்கும் பிள்ளைகளும் திகைக்கின்ற அளவில் பரிதாபமான நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த மின்சார வெட்டினால் இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது என்று குறிப்பிட்டுள்ள கேப்டன் விஜயகாந்த், மின்சாரமே கிடைக்காத சூழ்நிலையில் மின்சார கட்டணத்தை உயர்த்த ஜெயலலிதா அரசு பரிந்துரைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இது பற்றி பொதுமக்களிடம் கருத்து கேட்கிறது. கருத்து கேட்பு கூட்டங்களில் பொதுமக்கள் ஆவேசப்படுவதும், அதிகாரிகள் பொதுமக்களை சந்திக்க பயப்படுவதும், போலீஸ் காவலை வைத்துக் கொண்டுதான் பொதுமக்கள் குறை கேட்கும் கூட்டங்களை நடத்த வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். என்று தனியும் இந்த மின்சார தாகம் என்ற புதிய முழக்கம் எங்கும் ஒலிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். ஜெயலலிதா தலைமையிலான அரசு இதனை உணருமா, மக்களுக்கு பரிகாரம் விரைவில் கிடைக்குமா என்றும் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேள்வி எழுப்பியுள்ளார். வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை கொலை செய்யும் வெறியன் கைது, பரபரப்பான வாக்குமூலம். தமிழகமெங்கும் தொடர் மின்வெட்டு, பல்வேறு இடங்களில் மக்கள் போராட்டம் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.